அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல அதுல 41ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதான், மாமிசமோ பலவீனமானது என்றார். இப்ப நம்ம சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுமா? ஜெபம் பண்றோம். எல்லாரும் ஜெபம் பண்றோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இன்னும் இயேசுவை ஆராதிக்காம இருக்கிற பிள்ளைகளே, நீங்களும் இயேசுவை என்ன பண்ணுங்க? பிடித்து கொள்ளுங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன பண்ண? ஒரு நாள் நம்ம செபிக்கணும். செபிக்க மறக்கக்கூடாது. ஆமா, எதை மறந்தாலும் சோறுதிங்கிற மறக்கிறோமா இல்லையோ, சாப்பிட மறக்கணுமா இல்லையோ, மற்றவங்க பேசணுமா, ஜெபிக்க ஏசப்பாட்ட பேசுறத அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்ப இங்க இடத்துல போட்டிருக்கு சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா என்ன பண்ணும்? சோதனை வருமா? ஆமா, சோதனை வரும். அப்ப ஜெபிச்சா சோதனை வராதா? ஜெபிச்சாலும் சோதனை வரும். ஆனா ஜெபம் பண்ணோம்னா அந்த சோதனை இருந்து தப்பித்து கொள்ள வழியை தேவன் உண்டு பண்ணுவான். ஸ்தோத்திரம். நீங்க அதை பழப்பட்டிருக்குது. அந்த இரவு நேரத்தை அந்த விழித்திருந்து, ஆமா, இரவுல என்ன பண்ண ஆண்டவர் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்ணார்? அது செபிக்க சீசர்களை அழைத்து போகிறார். அதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுலயே பாருங்க 26ஆம் அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்துக்குள்ள வாசிப்போம். 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோடு எருசலேமே எண்ணப்பட்ட இடத்திலே அந்த சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் அவன் என்ன கூட்டிக் கொண்டு போறாரு. அதுல 35ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு பேதுரு, நான் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சீசர் எல்லோரும் அப்படி சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடத்துல எல்லாமே சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா 39 சொல்லுது, 40 சொல்லுது. பின்பு அவர்கள் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆமா, 1 மணி நேரமாவது. அப்ப இரவு நேரத்துல நம்ம 1 மணி நேரத்தை ஒதுக்கி அந்த இரவுல நீங்க ஜெபிப்பீனா நிச்சயமா உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. இன்றைக்கு சோதனைக்காரன் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று குடும்பத்துக்குள்ள வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை வேலை ஸ்தலங்களிலே என்ன பண்றான்? என்னத்தையாவது செய்யறதுக்கு என்ன பண்றான்? கக்கரித்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் அந்த விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அதான் அந்த சோதனை. நீங்க என்ன பண்ண? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா பேதர் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல அவங்க தூங்கிட்டாங்க. சோதரம். இன்னைக்கு நம்ம எத்தனை பண்ண தூக்கத்துக்கு இடம் கொண்ட தூங்குறது நல்லதுதான். ஆனா குறிப்பிட்ட நேரத்தை என்ன பண்ணணும்? ஆமா, தூங்கணும். ஆமா, நம்ம தூங்குற நாட்கள் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க விழித்திருந்து, ஆமா, நம்ம ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இது. கடைசி காலத்துல நீங்க நான் கிருபையின் காலத்துல வாழ்ந்த, கிருபையின் காலம் முடிவடைய போகுது. இயேசு சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறா. சோதனை. அப்ப சோதனையை ஜெயிக்கணும், சத்ருவை ஜெயிக்கணும், போராட்டங்களை ஜெயிக்கணும். வருகிற சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க இந்த போராட்டத்தினால மீட்க முடியல, எப்படி நான் செயல்பட முடியும் சொல்லி ஒருவேளை சோர்ந்து இருக்கிறீங்களா? காளையார்களோட ஓடலைன்னா குதிரையோடு எப்படி நீ ஓடுவ? அப்ப குதிரையோடு ஓடும் நாட்கள் வருகிறது. அப்ப நம்ம அதற்கேற்ற பலவான நம்ம என்ன பண்ணணும்? மாறணும்னா இரவு நேரத்தை ஒதுக்குங்க. இயேசுக்காக 1 மணி நேரமாவது. அதனால 12 to 1. ஆமா, ஏதாவது 1 மணி நேரத்தை இரவு நேரத்தை ஜெபம் பண்ணு. குடும்பத்துக்காக ஜெபம். குடும்பத்தில் இருக்கிற அந்த பிசாசின் கிரிகளை கர்த்தர் அழிப்பா. உங்க வியாதிகள் சுகமாகும். உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகள், அந்த தடைபட்டிருக்கிற காரியங்கள் கர்த்தர் தடைகளை உடைப்பா. அதாவது சோதனைக்கு உட்படாதபடி நீங்க என்ன பண்ண? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று
வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதான் சொல்ற, 1 மணி நேரமாவது, இந்த 1 மணி நேரமாவது ஜெபிக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமா, 1 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். அந்த 1 மணி நேரத்துக்கு நின்றாதீங்க, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகட்டும். அது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகட்டும், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகட்டும். குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஆமா ஒரு 2 மணி நேரமாவது, 2.5 மணி நேரமாவது தசமமாக நம்ம தேவனுக்கு 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் தசமமாக இயேசு கொடுத்தோம்னா, கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில நீங்க எல்லா சோதனையும் ஜெயித்து ஆண்டவருக்காக என்ன பண்ண வைராக்கியம் உள்ள சந்ததிகளாக வளருவீங்க. ஜெயங்கொள்ளுகிற எவனோ அப்படின்னு அவர் என்ன பண்ணா, அவனை ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய சோதனைக்கு ஆமா இடம் கொடுக்காதீங்க. ஆமா, சோறுக்கு இடம் கொடுக்காது. மாமிசம் பலவீனம் பண்ணா, ஆவி உற்சாகமானது. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்கள் ஆவியை கர்த்தர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்களை உற்சாகப்படுத்தி அவருக்காக செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டு உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆமா, இரவு என்ற ஜெபத்தை நீங்க திறவுங்க. ஆண்டவர் வாழ்க்கையில திறந்த வாசலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபமுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, 1 மணி நேரமாவது நாங்கள் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விளைவினத்தை மாற்றி போடுங்க, சோர்வகை எடுத்து போடுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பத்துக்கு வல்லமை ஆண்டவரை ஊடுருவி பாய்ந்து அற்புதங்களை செய்வதாக ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.